விடாமல் புகைந்து கொண்டிருந்த நெருப்பு ஒட்டுமொத்த கிராமத்தையும் அலர்ட் செய்தது. தோட்டத்திற்குள் குவித்து வைக்கப்பட்டிருந்த தேங்காய் மட்டைகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததை பார்த்த பகுதிவாசிகள் ஏதோ விபத்து என்றுதான் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் தீயை அணைத்து பார்த்தபோதுதான் அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஆம், இது நடந்தது தீ விபத்தல்ல, திட்டமிட்ட படுகொலை. மாடு மேய்ச்சலுக்காக தோட்டத்து பக்கம் சென்ற முதியவர் வெட்டி கொல்லப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளார். இந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாரும் இல்லை, கொல்லப்பட்டவரின் தம்பி மகன். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது வத்ராயிருப்பு கிராமம். இதே கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு வசித்து வந்தவர் ராதா. 65 வயதாகும் ராதாவிற்கு மனைவி, பிள்ளைகள் உள்ளனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தொழிலாக செய்து வந்துள்ளார். ராதாவிற்கு கர்ணன் என்ற தம்பி மகன் இருக்கின்றார். 27 வயதாகும் கர்ணனுக்கும் சில வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் முடிந்து தற்போது 2 பிள்ளைகள் உள்ளனர். கர்ணன் கூலி வேலை மற்றும் விவசாயம் செய்து வந்துள்ளார். ராதாவும் கர்ணனும் ஒரே தெருவில் வசித்து வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரே இடத்தில் வசித்து வந்தாலும் இருவருக்கும் இடையே பல மாதங்களாக சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ராதாவிற்கும் அவரது தம்பிக்கும் சொந்த ஊரிலேயே பூர்வீக நிலம் இருந்துள்ளது. தம்பி இறப்புக்கு பிறகு தம்பி மகன் கர்ணன் தந்தையின் சொத்தை தனக்கு பிரித்து கொடுக்கும்படி ராதாவிடம் கேட்டுள்ளார். ஆனால் பூர்வீக நிலத்தில் பங்கு போட மனமில்லாத ராதா சொத்தை கொடுக்க மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இப்படி 3 வருடங்களாக இரு குடும்பங்களுக்குள் இடையில் சொத்து பிரச்சனை புகைந்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த கர்ணன் ஊர் தலைவர்களிடம் பஞ்சாயத்து கூட்டி தனக்கு சேர வேண்டிய பூர்வீக நிலத்தை பிரித்து வாங்கிக் கொண்டார். 2 மாதங்களுக்கு முன்பு அதே நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கிறார் கர்ணன். பார்க்கும் இடங்களிலெல்லாம் வசைபாடி கர்ணனை திட்டி தீர்த்திருக்கிறார். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று ராதா தன்னுடைய பூர்வீக நிலத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். கர்ணன் தென்னந்தோப்பிற்கு தண்ணீர் பாய்ச்சி இருக்கிறார். கர்ணனை பார்த்ததும் ராதாவுக்குள் இருந்த ஆத்திரம் ஆபாச வார்த்தைகளாக கொப்பளித்திருக்கிறது. கர்ணனும் சரிக்கு சமமாக திட்ட இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வெடித்து கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஆத்திரமடைந்த கர்ணன் புல்லருக்கும் அரிவாளால் ராதாவை வெட்டி கொலை செய்திருக்கிறார். ஆவேசத்தில் கொலை செய்த கர்ணனுக்கு எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் செய்தது தவறு என்று உணர்ந்திருக்கிறார். கொலையை மூடி மறைக்க ராதாவின் உடலை தேங்காய் மட்டை குவியலுக்குள் போட்டு தீ வைத்திருக்கிறார். மலமளவென தீ பற்றி சுற்றிலும் புகை சூழ்ந்ததில் ஊர்க்காரர்கள் பதறிப்போய் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பிரச்சனை கைமீறி சென்றதை உணர்ந்த கர்ணன் தானாகவே காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி சரணடைந்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்து ஆதாரங்களை சேகரித்த போலீசார் கர்ணனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.